அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அரசு பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி அரசு பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் எடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். வணக்கம் சையத். பூந்தமல்லியில் அரசு பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி அரசு பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் செய்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லியில் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பூந்தமல்லி, மாங்காடு, நெசவுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் பூந்தமல்லியிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ஒரு அரசு பேருந்தை வழிமறித்து அந்த அரசு பேருந்தின் மேற்கூரையின் மீது ஏறியும் ஜன்னலில் செஞ்சவாறும் ரீல்ஸ் காட்சிகளை எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வரை இந்த அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து இதே போன்று அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவது ஒரு தொடர்கதையாக இருந்து வருகிறது. குறிப்பாக இது போன்ற ரீல்ஸ் எடுக்கிற சம்பவத்தினால் அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய சக பயணிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு அதிர்வலையும் இந்த சம்பவமானது ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் தற்போது எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த பூந்தமல்லி பேருந்து நிலையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு ஒன்று கூடுகின்றனர். இதனால் மாணவர்களிடையே அடிக்கடி கைகலப்பு ஏற்பட்டு வருவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து வருகிறது. ஆகவே உடனடியாக காவல்துறை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த இடத்திலும் அரசு பள்ளி போகின்ற அந்த அரசு பள்ளி மாணவர்களையும் இது போன்ற அராஜக போக்கு ஈடுபடுகின்ற மாணவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.